வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தினமும் யூஸ் பண்ற பிரவுசர் வெறும் வெப்சைட்டுகளை காட்டுறதுக்கு பதிலா உங்களுக்காக வேலையே செஞ்சா எப்படி இருக்கும்? ஆமா, நாம இன்னைக்கு பார்க்க போற ஜென்ஸ்பார்க் ஏஐ நம்ம இன்டர்நெட்டோட பழகுற விதத்தையே மொத்தமா மாத்தப் போகுது. வாங்க, இது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். நான் கேட்டது இதுதான். நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருள் தேடுறதா இருக்கட்டும், எதையாவது பத்தி ரீசர்ச் பண்றதா இருக்கட்டும், ஏன் ஷாப்பிங் பண்றதா கூட இருக்கட்டும், இது எல்லாத்தையும் உங்க பிரவுசரே உங்களுக்காக செஞ்சு முடிச்சா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஜென்ஸ்பார்க்க பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ற ChatGPT, கிளவுட் மாதிரியான டூல்ஸ் எல்லாமே கிளவுட் ஏஐல தான் வேலை செய்யுது. அப்படின்னா என்ன? நம்மளோட கேள்விகள், நம்ம டேட்டா எல்லாமே இன்டர்நெட் வழியா அந்த கம்பெனியோட சர்வர்களுக்கு போகும். ஆனா ஜென்ஸ்பார்க் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது ஆன் டிவைஸ் ஏஐ. அதாவது அந்த ஏஐ உங்க கம்ப்யூட்டருக்குள்ளேயே, உங்க மெஷினுக்குள்ளேயே வேலை செய்யும். உங்க டேட்டா உங்களை விட்டு ஒரு இன்ச் கூட வெளியே போகாது. இதுதான் இங்க இருக்கிற பெரிய கேம் சேஞ்சர். அப்போ நீங்க கேட்கலாம், சரி, நாம இப்ப யூஸ் பண்ற கிளவுட் ஏஐல என்னதான் பிரச்சனை? அது நல்லாதானே வேலை செய்துன்னு? வாங்க, அதுல இருக்கிற சில மறைமுகமான சிக்கல்களை பத்தி பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணிருப்போம் இல்லையா? நம்மளோட பிரைவேட் டேட்டாவை எல்லாம் ஒரு கம்பெனி சர்வருக்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு ஒரு சின்ன தயக்கம் மனசுல ஓடிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த ஏஐ வேலை செய்யாது. சில சமயம் பதில் வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். இதெல்லாம் தான் இந்த கிளவுட் ஏஐல நாம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள். சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாதான் ஜென்ஸ்பார்க் ஒரு செம்ம ஐடியாவோட வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏஐய எங்கேயோ இருக்கிற கிளவுட்ல வைக்காம நம்ம பிரவுசருக்குள்ளேயே கொண்டு வந்துடுறாங்க. 169 169 இது என்ன நம்பர்னு நினைக்கிறீங்க? இதுதான் நீங்க ஜென்ஸ்பார்க் மூலியமா உங்க கம்ப்யூட்டர்லயே டைரக்டா யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ மாடல்களோட எண்ணிக்கை. ஆமா, ஜிபிடியிலிருந்து ஜெம்மா வரைக்கும் எந்த மாச சந்தாவில்லாம எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். சூப்பர்ல? ஆனா இந்த 161 விட முக்கியமான ஒரு நம்பர் இருக்கு. அதுதான் 0. இது என்ன தெரியுமா? லோக்கல் மாடல்களை நீங்க பயன்படுத்தும் போது உங்க கம்ப்யூட்டரை விட்டு வெளியே போற உங்க டேட்டாவோட எண்ணிக்கை. ஆமா, உங்க பர்சனல் டேட்டா ஒரு துளி கூட உங்க மெஷினை விட்டு வெளியே போகாது. பிரைவசிக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? அப்போ இதனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு பார்க்கலாமா? 1. முழுமையான பிரைவசி. உங்க டேட்டா உங்க கண்ட்ரோல்ல. 2. நெட்வொர்க் லேக் இல்லாததால மின்னல் வேகத்துல பதில்கள் கிடைக்கும். 3. இன்டர்நெட்டே இல்லாட்டா கூட இந்த ஏஐ வேலை செய்யும். 4வதா, போனஸா, எரிச்சலூட்டுற எந்த விளம்பரமும் இல்லாம ப்ரௌஸ் பண்ணலாம். வாவ்! ஓகே, இதுவரைக்கும் ஜென்ஸ்பார்க் டெக்னிக்கலா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ஆனா இத வச்சு நாம என்னதான் செய்ய முடியும்? இங்கதான் அசல் மேட்டரே இருக்கு. ஜென்ஸ்பார்க் இத சூப்பர் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு பேர்ல சொல்லுது. அப்போ இந்த தன்னாட்சி ஏஐ ஏஜென்ட் அப்படின்னா என்ன? இது நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற சாட்பாட் மாதிரி கிடையாது. சாட்பாட் நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லும், அவ்வளவுதான். ஆனா இந்த ஏஜென்ட் அதுக்கு ஒரு படி மேல போய் உங்களுக்காக இன்டர்நெட்ல பல வேலைகளை தானாவே செஞ்சு முடிக்கும். இது ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. ஒரு சிம்பிளான உதாரணம் பார்க்கலாமா? வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு புது லேப்டாப் வாங்கணும்னு முடிவு பண்றீங்க. சாதாரணமா நாம என்ன பண்ணுவோம்? 10 வெப்சைட்டை திறப்போம், விலையெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்போம், ரிவ்யூஸ் படிப்போம், ஒரே தலைவலியா இருக்கும் இல்லையா? ஆனா இங்க நீங்க ஒரே ஒரு பட்டன் தான் கிளிக் பண்ண போறீங்க, ஃபைண்ட் பெஸ்ட் டீல். அவ்வளவுதான். இந்த சூப்பர் ஏஜென்ட் உங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு பெஸ்ட் ஆப்ஷனை சில நொடிகள்லயே உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நேரம் மிச்சமாகும். இன்னொரு சூப்பரான உதாரணம் சொல்றேன், கேளுங்க. நீங்க 1 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு டெக்னிக்கலான யூடியூப் வீடியோவை பார்க்கணும். ஆனா உங்ககிட்ட அவ்வளோ டைம் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த சூப்பர் ஏஜென்ட் கிட்ட சொன்னா போதும், அது அந்த முழு வீடியோவையும் பார்த்துட்டு அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, அதோட சுருக்கம் என்னன்னு சில நொடிகள்லயும் உங்களுக்கு கொடுத்துடும். 1 மணி நேர வேலைய 1 நிமிஷத்துல முடிக்கலாம். இந்த ஒரு வரிதான் இதோட மொத்த சாராம்சமும். பிரவுசர் தன்னாட்சி பெறுகிறது. நீங்க என்ன விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் போதும், அது வேலை செய்ய தொடங்கிவிடும். யோசிச்சு பாருங்க, இனிமேல் பிரவுசருங்கிறது நாம யூஸ் பண்ற ஒரு டூல் மட்டும் கிடையாது. அது நம்மளோட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட், ஒரு வேலைக்காரன் மாதிரி. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்க மனசுல சில கேள்விகள் ஓடும். இதுக்கு எவ்ளோ செலவாகும்? இதுக்கு ஏதாவது பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் வேணுமா? அப்புறம் இது நிஜமாவே ஏன் ஒரு முக்கியமான மாற்றம்? வாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்ப பதில் பார்க்கலாம். முதல்ல விலை விஷயம். இங்கேதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. மாசம் கட்டணம் கட்டுற சப்ஸ்கிரிப்ஷன் மாடலே இங்க கிடையாது. இந்த பிரவுசர், அதுல இருக்கிற 169க்கும் அதிகமான ஆன் டிவைஸ் ஏஐ மாடல்கள், அப்புறம் பேசிக்கான ஏஐ சாட், சம்மரி மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ.
நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டா, உதாரணத்துக்கு ஸ்லாக், நோஷன் மாதிரியான ஆப்ஸோட கனெக்ட் பண்ணி வேலை வாங்கும்போது மட்டும் நீங்க பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கட்டணம் வரும். அவ்வளவுதான். அடுத்த கேள்வி, இதுக்கு பெரிய கம்ப்யூட்டர் தேவையான்னு கேட்டா பதிலா இல்லவே இல்ல. உங்க லேப்டாப்ல குரோம் மாதிரி ஒரு மாடர்ன் பிரவுசர் ஓடுதா? அப்ப போதும். நீங்க ஜென்ஸ்பார்க்கையும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இது மூலமா இந்த டெக்னாலஜிய எல்லோர்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. யோசிச்சு பாருங்க, வெறும் 20 பேர் கொண்ட ஒரு சின்ன டீம் வெறும் 45 நாள்ல $36 மில்லியன் வருமானம் பார்த்திருக்காங்க. அப்பப்பா, இதுவே போதும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கு மக்கள் மத்தியில எவ்ளோ பெரிய தேவை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம இங்க பாக்குறது வெறும் ஒரு புது பிரவுசர் கிடையாது. இது ஏஐயோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. இதுவரைக்கும் நம்ம ஏஐய ஒரு சாட்பாட் மாதிரி கேள்வி கேட்டு பதில் வாங்குறதுக்கு பயன்படுத்தணும். ஆனா இனிமே நாம ஏஐக்கு வேலை கொடுப்போம், அது நமக்காக வேலை செய்யும். அந்த மிகப்பெரிய மாற்றத்தோட தொடக்க புள்ளியில தான் நாம இப்போ நிக்கிறோம். சரி, இந்த விளக்கத்தை முடிக்கும்போது நான் உங்களை ஒரே ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். உங்க பிரவுசரே உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு மிச்சமாகிற அந்த நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நம்மோட வேலை செய்யற விதத்தை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையே எப்படி மாத்தப் போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.